ஜெஃப்ரிக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி படிச்சிட்டியாடான்னு கேட்குறான். அவனோட ஃப்ரெண்டு இல்லைடா இதுக்கப்புறம் தான் படிக்கணும்னு சொல்கிறான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெஃப்ரி நாளைக்கு என்ன கொஷின் வருமோன்னு பயத்திலே படிக்கிறான். அப்படியே அந்த சைடு பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட் அடானஸ் எந்த கொஷின் வந்தாலும் பரவாயில்ல, வந்தா எழுத போகிறேன் இல்லைனா விட போகிறேன்னு ஒரு கொஷினை படித்தாலும் தெளிவாக படிக்க ஆரம்பிக்கிறான். நாளைக்கு எக்ஸாம் நடக்குது. 2 பேரும் எழுதுகிறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. பேப்பரும் கொடுக்குறாங்க. அப்போது ஜெஃப்ரி 100க்கு 75 தான் வாங்கினான். அடானஸ் 100க்கு 99 வாங்கியிருந்தான். அடானஸ் அவனோட அவுட்கமோட ரொம்பவே அட்டாச் ஆகியிருந்தான். அதனால இந்த கொஷின் வருமோ இல்லை அந்த கொஷின் வருமோன்னு சொல்லி ஃபியர்லேயே படிச்சுட்டு இருந்தான். அப்படி படித்ததுனால அவன் 100க்கு 75 தான் அவனால் எடுக்க முடிஞ்சுது. நம்ம அப்படியே அடானஸை பார்த்தா அடானஸுக்கு பாஸ் ஆனாலும் பெருமையும் இல்லை, ஃபெயில் ஆனாலும் கவலையும் இல்லை. இந்த மாதிரி அவன் படிக்கும்போது அவன் படித்ததை ரொம்பவே பிடிச்சி படித்தான். இதனாலே அவன் 100க்கு 99 மார்க் எடுத்தான். நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கூடையோ இல்லை ஏதோ அவுட்கம் கூடயோ இல்லை ஏதோ ஒரு கோல் கூடயோ நம்ம அட்டாச் ஆகிருக்கிறோமோ, இல்லை ஒரு ரிலேஷன் கூட அட்டாச் ஆகிருக்கிறதோ, இல்லை ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட அட்டாச் ஆகிருக்கிறது, ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட அட்டாச் ஆகிருக்கிறது, இந்த மாதிரி விஷயந்தான் கடைசியில் நம்மளா படிக்க போதே. ஃபார் எக்ஸாம்பிள் 2 டீம் கிரிக்கெட் மேட்ச் ஆடுறாங்க. ஒரு டீமுக்கு இந்த மேட்ச் தோத்தாலும் ஒன்றும் இல்லை, ஜெயித்தாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி விளையாடுறாங்க. அவங்களுக்கு இவ்வளோ ரன் தான் எடுக்கணும், இவ்வளோ விக்கெட் தான் தரணும்னு சொல்லி எதுவுமே கிடையாது. இதனால் ஓப்பனிங்கில் இறங்கின 2 பேருமே 6 அடிக்கிறாங்க, 4 அடிக்கிறாங்க, கடைசி விக்கெட் வரைக்கும் நின்று ஆடுறாங்க. ஆப்போசிட் டீம் வராங்க. அவங்களுக்கு தலைமையில் அவ்வளோ ப்ரெஷர், இவ்வளோ ரன் அடிக்கணும், இவ்வளோ விக்கெட் தான் தரணும். அதனாலே எல்லாருமே ஆல் அவுட் ஆகிடுறாங்க. இப்போவே உங்கள் முன்னாடி கன்னை வச்சு நீங்கள் அமைதியாக இரு, நீ காமாக இருன்னு சொன்னால் நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா? ஆஃப்கோர்ஸ் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அந்த கன்று தான் உங்களோட அவுட்கம். நீங்கள் தான் அந்த கன்னை தூக்கி உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு அப்புறம் நான் ஏன் இப்படி ஃபெயில் ஆனேன், நான் ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் ஒரி பண்ணிக்கிறீங்க. அந்த கன்னை எடுத்து கீழே வைங்க. அந்த கன்னை லெட் கோ பண்ணுங்க. அப்புறம் பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. அட்டாச்மெண்ட்ஸ் பிரிங் ஒரி அண்ட் ஆங்ஸைட்டி அண்ட் டென்ஷன். இதனால தான் உங்களால் ஒரு விஷயத்துக்கு கூட உங்களால் நல்லாவே பர்ஃபார்மே பண்ண முடியல. அடுத்ததாக டிஸ்அட்டாச்மெண்ட். டிஸ்அட்டாச்மெண்ட் இஸ் நாட் அபவுட் நாட் கேரிங், இஸ் அபவுட் ரிலீஸிங் த எமோஷன் அட்டாச்மெண்ட் டு த ஸ்பெசிஃபிக் கோல். டிஸ்அட்டாச்மெண்ட் என்பது உங்கள் கோலையும் நீங்கள் கேரே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. உங்கள் கோலை நீங்கள் கேர் பண்ணணும், ஆனால் நீங்கள் அந்த கோலுக்கு கொடுக்குற எமோஷன் அட்டாச்மெண்ட்டை டிஸ்அட்டாச் பண்ணணும். இதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள். இந்த சேனலை நான் 100K சப்ஸ்கிரைப்ஸ் கொண்டு போகணுன்னு சொல்லி என்னோடய கோல். ஆனால் நான் போட்ட 5 வீடியோஸ்க்கு ஒரு வீடியோவுக்கு கூட 500 வியூஸ் கூட வரல. இருந்தாலும் நான் வீடியோஸ் போடுறேன். ஐ ஆம் டிஸ்அட்டாச் ஃப்ரம் வியூஸ். ஐ ஆம் ஃபோக்கஸிங் ஆன் மை வீடியோ. எனக்கு வியூஸ் எவ்வளோ வருது அது எனக்கு கவலை கிடையாது. எனக்கு நான் குவாலிட்டியான கண்டென்ட் பண்ணணும். என்னோடய வீடியோ ஒருத்தவனோட லைஃப்பை மாற்றணும். இந்த மாதிரி நான் லவ்வோடையும் எக்ஸைட்மெண்ட்டோடையும் வீடியோ பண்ணுவேன். ஒரு நாள் 100K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுவேன். இந்த மாதிரி உங்கள் கோலை டிஸ்அட்டாச் பண்ணணும். வியூஸுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு எமோஷன் அட்டாச்மெண்ட்டை நீங்கள் டிஸ்அட்டாச் பண்ணணும். டிஸ்அட்டாச்மெண்ட்டை கரெக்டாக தமிழில் சொல்லணும்னா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. இந்த கோல் இப்படி தான் வரணும், அந்த கோல் அப்படி தான் வரணும்னு சொல்லி நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத ஆங்ஸைட்டி ப்ரெஷர்லாம் தரும். அந்த கோல் அங்கேயே இருக்கட்டும். நீங்கள் இப்போ பண்ணுற விஷயத்த லவ் பண்ணியும் க்யூரியஸாகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் விஷயத்த பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நீங்கள் பண்ணுற விஷயமும் உங்களுக்கு ஹாப்பி தரும், அந்த கோலும் உங்களுக்கு ஹாப்பி தரும். அந்த கோல் உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி ஆகிடும். அடுத்ததாக என்ன பார்க்க வரோன்னா, ஹவு டு டூ. இப்போ எல்லோரும் நல்லா கவனிங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஐஃபோன் இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ அந்த ஐஃபோன் உங்களுக்கு தேவையில்லை. அந்த ஐஃபோன் தரக்கூடிய அந்த ஃபீலிங் தான் உங்களுக்கு தேவை. இப்போ அதேமாதிரியே இப்போ நீங்கள் இருக்கிற எமோஷன் ஸ்டேட் உங்களுக்கு இப்போ பிடிக்கல. அதனால இப்போ நீங்கள் உங்கள் கோலை சேஸ் பண்ணி ஓடுறீங்க. ஏன்னா அந்த கோலை நீங்கள் சேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேறு மாதிரி ஒரு எமோஷனல் ஸ்டேட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இங்கே தான் நீங்கள் இன்னொரு விஷயமும் பண்ணணும். யூ ஹாவ் டு விஷுவலைஸ் தோஸ் எமோஷன் இன்டென்சிவ்லி. நீங்கள் அந்த எமோஷன்ஸை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும் இன்டென்சிவ்லி. நீங்கள் அந்த கோலை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அந்த ஃபீலிங்கை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். அந்த கூஸ் பம்ப்ஸ், அந்த ஒரு ப்ரைடு, அந்த எல்லா ஃபீலிங்ஸையும் நீங்கள் ஃபீல் பண்ணணும்.
இந்த மாதிரி நீங்கள் ஹை எமோஷன் ஸ்டேட்லேயே இருக்கணும். இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். இப்போ நீங்கள் விஷுவலைஸ் பண்ணதை நீங்கள் திரும்பியும் அது உங்களுக்கே சேரும்னு சொல்லி நீங்கள் அதை ட்ரஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு விதையை எடுத்து மண்ணுக்குள்ளே தோண்டி அதை புதைச்சிட்டு டெய்லிக்கும் ஒரு நாள் அந்த விதையை திறந்து பார்த்து வளர்ந்துச்சான்னு சொல்லி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. தொண்டனா புதைச்சிட்டனா ஐ ட்ரஸ்ட் இது வளரும், அவ்வளோதான். இவ்வளோ தான் நீங்கள் பண்ணணும். அவ்வளோதான் இந்த வீடியோ. கடைசி மென்டலி சேஞ்ச் பண்ணுறதுக்கு சப்போஸ் நான் ஃப்யூச்சரில் போடுவேன். இதுக்கப்புறம் நான் ஆக்ஷனபிள் வீடியோஸை போடலான்னு சொல்லியிருக்கேன். லைக் ஒர்க் அவுட், டயட், இன்னும் நிறையா. அப்புறம் நீங்கள் என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள், நான் போடுறேன். அவ்வளோதான். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.